வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நேற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீடியோ போடலை. இன்றைக்கி அம்மா வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, காலையிலேருந்து சரியான வேலை. நாளை கழித்து அமாவாசை வேறு. அதனால் காலைல துணியை துவைச்சி வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் சமைச்சேன். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கள். சமைச்சிருக்கேன். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னா, பீட்ரூட்டு வறுவல், புடலங்காய் கூட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாம் சாப்பிட வாங்க. சாப்பாடை காமிக்கலான்னு பார்க்குறீங்களா? உள்ளே போகணும். ரெண்டாவது என்னென்னா, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. இன்னும் முக்கியமான சந்தோஷம் என்னென்னா, புதன்கிழமை அன்றைக்கி 18ஆம் தேதி அன்றைக்கி என் பேரனுக்கு பிறந்த நாள். மூணாவது பொண்ணோட பிள்ளைக்கு பிறந்த நாள். நாளைக்கு எல்லாம் பிரியாணிக்கெலாம் ஆர்ட்ரு கொடுத்தாச்சு. நானே செஞ்சுருவேன். ஏன்னா சிலிண்ட்ரு பிரச்சனையாக கிடக்குது. அதனால தான் கடையில் ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு மூணாவது பொண்ணு முஸ்லீமில் மாறிடுச்சு. அதனால் அவங்களுக்கு பிரியாணி தான். இப்போ நம்ம இதில் செஞ்சோம்னா சாயங்காலம் கேக்கு வெட்டி இட்லி, கேசரி, பொங்கல் செய்வோம். சாயங்காலம் டிஃபன் மாதிரி. அவங்க என்னென்னா, அவங்க முஸ்லீமில் மாறிட்டனால என் மூணாவது பொண்ணு, அதனால் என் பேரனுக்கு பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியாச்சு. ஆர்ட்ரு பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாம் வாங்கி வச்சுருக்குது. புதன்கிழமை சாயங்காலம் கேக்கு வெட்ட போகிறோம். சாயங்காலம் 6 மணிக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் 3 கிலோ சிக்கன் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு 2 அட்டை முட்டை வாங்கிட்டு அதோடு வச்சு கொடுத்து கேசரி சூப்பராக கிண்டுவேன். கேசரியும் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் கேக்கு வெட்டலான்ட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் சொல்லி. ஏன்னா நல்லா இப்போ பிறந்த நாள்னால 1 வயசு ஆக போகுது. அதனால் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யுது. எனக்கு 45 வயசுலேயே 3 பேரப்பிள்ளை வந்துட்டேன். அடுத்தது எங்கள் 2வது பொண்ணு மாசமாக இருக்குது. 2வது பிள்ளைக்கு மாசமாக இருக்குது. பொம்பளை பிள்ளை ஒன்று பிறந்தா பரவாயில்ல. ஏன்னா எனக்கு எல்லாம் 4 பொம்பளை பிள்ளை பிறந்தா 5வது தான் பையன் பிறந்தான். இப்போ என் பிள்ளைக்கு என்னென்னா, எல்லாத்துக்கும் ஆம்பளை பிள்ளையா பிறக்குது. அது ஆப்போசிட்டாக எல்லாத்துக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது. 2வது பொண்ணுக்கு 4வது பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பிறந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாம் என் பேரனுக்கு விஷ் பண்ணுங்க. எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.